we have a lot in common than the differences. இப்போ வந்து நமக்கு இது திரும்ப ஹைலைட் பண்ணப்படுறது என்ன, நமக்கு ஒரு டிஃப்ரென்சஸ் ஒரு ஜாதியில் இருக்கிற டிஃப்ரென்ஸு, ஒரு மதத்தில் இருக்கிற டிஃப்ரென்சஸ்ஸு, மொழியில் இருக்கிற டிஃப்ரென்சஸ்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி இதை ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம கண்ணில் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ரீசெண்டாக வர நியூஸ் ஒன்றுன்னு பாருங்கள். ரீசெண்டாக வர நியூஸை பார்த்தா there are bigger things, bigger sins, bigger evil happening in the world. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. டிஃப்ரென்சஸ் பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. பட் காமனாலிட்டி பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் முக்கியமாக அந்த வீடியோ. இந்த காமனாலிட்டியை பற்றி நான் எதுக்கு இப்போ பேசணும் அப்படிங்கிறது, நான் காமனாலிட்டியும் ஒட்டுமொத்த காமனாலிட்டியும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது இல்லை. காமனாலிட்டியில் நான் ஒரு சின்ன செக்மெண்ட்டை மட்டும் தான் எடுக்க போகிறேன். தேட் இஸ் ஆல்சோ ரெலவெண்ட் டு couple of questions that I wanted to clarify to people. 2 முக்கியமான கேள்விகளுக்கு I wanted to give clarification. அதுக்கு தான் இந்த காமனாலிட்டியை நான் எக்ஸ்ப்ளோரே பண்ண போகிறேன். இந்த காமனாலிட்டி என்னன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் அண்ட் சிம்பிளான விஷயம். என்னன்னா நமக்கு ஆரம்பத்தில் தமிழோட ரூட்ஸ் வேறு, சான்ஸ்கிரிட்டோட ரூட்ஸ் வேறு. இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் ஒரே கிச்சனில் ப்ரிப்பேர் ஆன டிஃப்ரெண்ட் ஃபுட் மெனு மாதிரி தான். அந்த அளவுக்கு தான் இதில் இருக்கிற டிஃப்ரென்சஸே தவிர ஒரே கிச்சன்லேருந்து க்ரியேட் ஆனது. ஒரு பொரியல் பண்ணி கொண்டு வராங்கன்னா திரும்ப அதையேவும் கூட்டாக பண்ணி கொண்டு வரதுன்னு ஒன்று நடக்காது. அந்த பொரியல் ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த கூட்டு வேறு மாதிரி தான் இருக்கும், அந்த சாம்பார் வேறு மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இந்தியாவில் இருக்கிற லாங்குவேஜஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும், ஒவ்வொரு சின்ன கலர் சேஞ்சஸில் இருக்கும். 500 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு 500லேருந்து 1000 கிலோமீட்டருக்குள்ளே கல்ச்சுரல் சேஞ்சஸே நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி வேரியஸ் திங்ஸ் இருந்தாலும் இது எல்லாமே பார்ன் அவுட் ஆஃப் சேம் ரூட்ஸ். இது எல்லாமே இட் வாஸ் ப்ரிப்பேர் அண்டர் சேம் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் எது பெருசு எது பழசு அப்படிங்கிறத பார்க்குறத விட இவங்கெல்லாம் தமிழுக்கு கொடி பிடிக்கிறோம், சான்ஸ்கிரிட்டுக்கு கொடி பிடிக்கிறோம், தெலுங்குக்கு கொடி பிடிக்கிறோம், கன்னடத்துக்கு கொடி பிடிக்கிறோம், அப்படி கிடையாது. இந்த லாங்குவேஜஸ்லாம் எந்த கருத்துக்களுக்கு கொடி பிடிக்குது, எந்த கோர் வேல்யூஸ்க்கு கொடி பிடிக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ரொம்ப முன்னால் இருந்து ஒரு ஹிந்துவிசமில் ஸ்டார்டிங்கில் இருந்து எம்ஃபசைஸ் பண்ணப்படுற வேல்யூஸ் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. புருஷார்த்தம்னா 4 டைப்ஸ் இருக்குது புருஷார்த்தத்தில். தர்ம அர்த்த காம மோக்ஷ 4 விஷயம் சொல்கிறாங்க. தர்ம அர்த்த காம மோக்ஷ, ஓகேவா? இது அப்படியே தமிழில் இருக்கும். திருக்குறள் எடுத்திங்கன்னா அறம் பொருள் இன்பம், அதில் வீடு பேருன்னு ஒரு குழப்பம், ஒரு பால் இருந்திருக்கணும். அது இருக்கா இல்லை அது கிடைக்கலையா இல்லை திருவள்ளுவர் எழுதலையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படிங்கிற கோர் வேல்யூ ஆஃப் ஆல் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ஸ், மெஜாரிட்டி இந்தியன் லிட்ரேச்சர்ஸ் அப்படியே தமிழ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் அறம் பொருள் இன்பம் வீடு பேர். தர்மம்னா அறம், அர்த்த அப்படின்னா பொருள், காமம் அப்படின்னா இன்பம், மோக்ஷ அப்படின்னா வீடு பேர். ஸோ தர்ம அர்த்த காம மோக்ஷ, அறம் பொருள் இன்பம் வீடு பேர், எக்ஸாக்டாக ஒரே ஃபிலாசபிஸ் அங்கேயும் இங்கேயும். ஸோ இதுமே ஒரு கோர் வேல்யூவே காமனாக இருக்கும்போது இந்த பேசுகிற லாங்குவேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஒரு இடத்துல நம்ம ஒரு நல்ல மாஸ்டர்கிட்ட கராத்தே கற்றுக்க போகும்போது அவர் இதை ஜாப்பனீஸில் எழுதி தருவாரா இல்லை சைனீஸில் எழுதி தருவாரான்னு கேட்குறது ரொம்ப அதுவும் கிடையாது. ஒரு ஆர்ட்டை கற்றுக்க போகும்போது மார்ஷியல் ஆர்ட்டை கற்றுக்கணும், மார்ஷியல் ஆர்ட்டை கற்றுக்கிட்டு வரணும். இது எந்த லாங்குவேஜில் எழுதி கொடுப்பீங்கன்னு நம்ம கேட்குறது அது ஒரு கேள்வியே கிடையாது. எப்படி ஒரு மார்ஷியல் ஆர்ட்டை கற்றுக்கணுமோ அது மாதிரி ஒரு லாங்குவேஜ் தர கோர் வேல்யூவை வாங்கி வச்சுக்கும்போது அந்த கோர் வேல்யூ எப்படி வாங்கி வச்சுக்கிறோன்னு தான் பார்க்கணுமே தவிர அந்த கோர் வேல்யூ எந்த லாங்குவேஜில் டெலிவர் ஆகுதுங்கிறத பார்க்கக்கூடாது. இப்போ இருக்கிற உலகத்தில் டிஃப்ரென்சஸை மட்டுமே ஹைலைட் பண்ணுற உலகத்தில் ஒரு காமன் கோர் வேல்யூ கிடைக்குதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஒரு காமன் கோர் வேல்யூவை ஃபாலோ பண்ணுற வருஷத்தில் நீங்கள் அது எந்த லாங்குவேஜ்லேருந்து வருதுங்கிறத பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ இதோட ஃபாலோஅப்பாக நான் அடுத்த 2 முக்கியமான கொஷின் என்ன, அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.